அன்பர்கள் அனைவருக்கும் அருள் நிறைந்த வணக்கம். பொருளறிந்து வாழ்வதை போற்றுகிறது. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யாகங்கள் எதற்காக வளர்க்கப்படுகின்றன, அதற்கான தாற்பயம் என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அறிவியல் தகவல் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இந்த காலத்தை விட சங்க காலங்கள், அதாவது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலங்கள் வந்து நிறைய யாகங்கள் நிறைய நோக்கத்துக்காக வளர்க்கப்பட்டன. ஆனா பொதுவாகவே இந்த யாகங்கள் யாரால வளர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, அரசர்கள், வேந்தர்களால், அதுக்கப்புறம் பொருளில் சிறந்தவர்கள், அதாவது உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள், ஆச்சாரியர்கள், இது போன்ற பலர்களால் பல யாகங்கள் வளர்க்கப்பட்டிருந்தன. இப்படின்னு நம்ம இதிகாசத்தில் பார்க்கிறோம், அதை நம்ம படிச்சிருக்கோம். சரி, இந்த யாகங்கள் எதற்காக வளர்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒன்றை அடைவதற்காகவும், அதாவது தனக்கு வேண்டியவற்றை இறைவனிடமிருந்து பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக யாகங்கள் வளர்க்கப்பட்டன. இது ஒரு புறம். அடுத்தது வந்து நம்முடைய தோஷங்களை கழிப்பதற்காகவும் யாகங்கள் வளர்க்கப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் பொது நலன் கருதி இறைவனை நோக்கி பல யாகங்கள் வளர்க்கப்பட்டிருக்கின்றன. இது எல்லாத்துக்கு பின்னாடி இருக்க தாற்பயம் என்னன்னா, ஏதோ ஒன்றை எண்ணி இறைவனிடம் வேண்டி அதனை பெறுவதற்காக இறைவனை நோக்கி, தனக்கு விருப்பமான இறைவனை நோக்கி, அதாவது ஹரியோ, அரணோ, அயனோ, இப்படி இல்லாம 3 தேவியர்களையோ, இந்திரனோ, இதில் யாரோ ஒருவரை எண்ணி தவம் இருந்து அந்த பலனை பெறுவதற்காக யாகங்கள் வளர்த்தப்பட்டன. அந்த பயனையும் பெற்றிருக்காங்க. பொதுவாகவே இந்த யாகங்கள் அப்படின்னா, ஏதோ ஒரு தெய்வத்தை நினைத்து நம் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக அந்த யாகங்கள் வளர்க்கப்பட்டு, அந்த யாகத்தோட இறுதியில அந்த இறைவனே தோன்றி வேண்டிய வரத்தை அருள்வதாக சங்க இலக்கியங்கள், அதாவது புராணங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம். அது நடந்திருக்கு. யாகத்துல வந்து பல மூலிகைகள், அதாவது பல பொருள்களை அர்ப்பணம் பண்ணி இறைவனுக்கு ஆகுதி அளித்து ஒவ்வொரு இறைவனையும் சாந்திப்படுத்திய பிறகு பல தேவர்கள் அந்த யாகத்துல கலந்துப்பாங்க. அதாவது பொதுவாகவே இந்த யாகத்துல என்னன்னு பார்த்தோம்னா, எந்த ஒன்றை நினைக்கிறோமோ அதற்கு முன்னாடி, அதாவது எந்த இறைவனை நினைத்து எந்த நோக்கத்திற்காக யாகத்தை வளர்க்கிறோமோ அதற்கு முன்னாடி மற்ற தேவர்களை வந்து சாந்திப்படுத்தணும். அதாவது அந்தந்த தேவர்களுக்குரிய பொருட்களை ஆகுதியாக அந்த அக்னியில இடணும். ஒவ்வொரு தேவர்களுக்கும் அக்னி, வாயு, இந்திரன், இப்படி எல்லா குபேரன், இப்படி எல்லா தேவர்களுக்குமான விருப்பமான பொருட்களை அந்த யாகத்துல சமர்ப்பித்து அவர்களை திருப்திப்படுத்தி, அதன் பிறகு 3 தேவர்களையும், அதாவது மும்மூர்த்திகளையும் திருப்திப்படுத்தி, அதன் பிறகு அந்த யாகத்துல வந்து நமக்கு இஷ்டமான தெய்வம் தோன்றுவாங்க. அவங்களுக்கு பிடித்ததை அதுல அர்ப்பணம் செய்து அதன் விளைவாக நம் இறைவனிலிருந்து வரத்தை பெறுவதுதான் யாகத்தினுடைய நோக்கமா இருந்திருக்கு. இந்த இந்த யாகத்துல வந்து எண்ணற்ற பொருட்கள் அர்ப்பணம் செய்யப்பட்டு அதன் பிறகு வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டு இருக்கு. இதுதான் யாகத்தினுடைய தாற்பயம். அதாவது ஆன்மீகத்தின்படி பார்த்தோம்னா, நாம் ஏதோ ஒரு அடைய எண்ணுவதற்காக பல தேவர்களை வந்து சாந்திப்படுத்தி அவர்களுக்கு விருப்பமான பொருட்களை அதை சமர்ப்பித்து அதன் பிறகு நம் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வது இதை அடைந்திருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த யாகத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதற்கு பின்னாடி இருக்க அறிவியல் தகவல் என்னன்னு பார்க்கும் பொழுது, இந்த யாகத்துல வந்து பல பொருட்களை அர்ப்பணம் பண்றோம். அதாவது பல மூலிகைகள் சொல்லணும். ஒவ்வொரு தேவர்களுக்கும் விருப்பமான பல பொருட்களை அர்ப்பணம் பண்ணும்போது அதில் பல மூலிகைகள் இடம்பெறுகின்றன. பொதுவாகவே இந்த சுக்கு, சித்திரத்தை, வெட்டிவேர், இது மாதிரி, அதாவது இந்த சுக்கு, சித்திரத்தை, ஏலம், திப்பிலி, இதெல்லாம் என்ன பண்ணும்னா நம்ம உடம்புல இருக்க சளி, தேவையில்லாத நீர்களை வெளியே கொண்டு வரும். அந்த தன்மை அது இருக்கு. இதை நம்ம அந்த நெருப்புல ஆகுதியா இடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அது காற்றில் கலந்து புகையாக உருவாகி வெளியே வருது. அந்த புகையில வந்து அந்த மூலிகைகளுடைய தன்மை அப்படியே அதில் பொதிந்து இருக்கும். அதாவது அந்த மூலிகை எரிந்து அதனுடைய தன்மையை வந்து காத்துல கலந்திருக்கும் பொழுது அந்த புகை நம்ம சுவாசிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்க சளி வெளியே வந்துடும். அதாவது நேரடியா போய் அந்த ஒரு மூலிகையை நம்ம நேரடியா எடுத்து அதை நம்ம உடம்பு ஜீரணம் பண்ணி அதன் பிறகு அந்த பலனை அடைவதை விட, இப்படி சுவாசத்தில் கலந்து நேரடியாக போகும்பொழுது உடனே அதை வேலையை செய்ய ஆரம்பிச்சிருது. அந்த மூலிகையோட தன்மை முழுவதுமாக நம்ம உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிச்சிருது. ஏன்னா காற்று நம்ம உடல் முழுக்க பரவுவதில்லை. ஆக்சிஜன் வந்து ரத்தத்துல கலந்து உடல் முழுக்க பரவும் பொழுது அந்த மூலிகையும் அதனுடைய தன்மையை கொண்டு செல்கிறது. அப்படி நம்ம உடம்புல இருக்க எல்லா தண்ணியும், கெட்ட நீர், சளி எல்லாம் வெளியே வந்துருது. இது ஒரு புறம். அடுத்தது வெட்டி வேர், இது மாதிரி பல வேர்கள் வந்து நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இதனை நம்ம அந்த புகை மூலியமாக சுவாசிக்கும் பொழுது நம்ம உடல் குளிர்ச்சி அடைகிறது. அதாவது தேவையற்ற உடல் வெப்பத்தை தணித்து உடல் குளிர்ச்சி அடைகிறது. இது எல்லாத்தையும் விட அதிகமா நெருப்பில், அதாவது இது எல்லாத்தை விட அதிகமா நெருப்பில் ஆகுதியிடப்படுவது என்னன்னு பார்த்தோம்னா நெய். யாகங்கள் வந்து மாங்குச்சியினால் வளர்த்தப்படுகிறது. இந்த மாங்குச்சி, நான் ஏற்கனவே முன்னாடி பதிவுல சொன்ன மாதிரி, இந்த மா இலை, மாங்குச்சி இவர்கள் என்ன தன்மை இருக்குன்னா, அது பச்சையாக பசுமையாக இருந்தாலும் சரி, காய்ந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் ஆக்சிஜனை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ பூச்சினால நம்ம தீ மூட்டும் பொழுது அந்த சுற்றுப்புறத்துல வந்து அதிக சுத்தமான ஆக்சிஜனை வந்து இந்த மாங்குச்சி உள்வாங்கி அந்த புகை மூலமா வெளியிடும். அப்போ அந்த சுற்று வட்டாரம் முழுக்க சுத்தமான ஆக்சிஜனால், அதாவது நோய் தொற்று இல்லாமல் நோக்கிரிமற்ற சுத்தமான ஆக்சிஜனால் நிரப்பப்படுகிறது. சரி, இதற்கு அடுத்தபடியாக அதிகமாக ஆகுதியிடப்படுவது என்னன்னு பார்த்தோம்னா நெய். இந்த நெய்யினுடைய தன்மை என்னன்னா,
முன்னாடி சொல்லியிருக்க பதிவுகளின்படி நெய் பொதுவாகவே நேர்மறை எண்ணங்களை அதிகமாக உள்ளிழுக்கக்கூடிய தன்மை உடையது. அதன்படி பார்த்தோம்னா இந்த நெய்யை நம்ம ஆகுதியா இடும் பொழுது இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க அத்தனை நேர்மறை எண்ணங்களையும் உள்வாங்கி காத்தின் மூலியமா வெளிப்படுத்துகிறது. இது ஒரு புறம். இதற்கு அடுத்தபடியா என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த நெய்யை நம்ம அந்த தீயில் இடும் பொழுது அது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆக்சிஜன் மாலிகுல்ஸ், அதாவது அந்த நம்ம சுவாசத்துக்கு தேவையான சுத்தமான காத்து அது வெளிவிடுது. இதனுடைய தாற்பயத்தை முன்னிறுத்தி தான் மாங்குச்சியையும் நெய்யையும் வந்து முன்னிலைப்படுத்திருக்காங்க யாகத்துல. எந்த ஒரு யாகமா இருந்தாலும் மாங்குச்சியும் நெய்யும் தான் அது அதிக இடம் பெறும். ஏன்னா அது அதிகப்படியான ஆக்சிஜன், கோடிக்கணக்கான ஆக்சிஜனை வெளியிடுது. எப்பொழுது ஒரு நெய்யை தீயில் இடும் பொழுது அதுல இருந்து வெளிப்படும் புகையில் வந்து கோடிக்கணக்கான ஆக்சிஜன் மாலிகுல், நம்ம சுவாசத்திற்கு தேவையான சுத்தமான, மரங்கள் வெளியிடுவதற்கு இணையான சுத்தமான ஆக்சிஜனை நெருப்பினில் நெய்யிடும் பொழுது வெளியிடப்படுகிறது. இதனாலதான் நெய்யை வந்து ஆகுதியா இடுறாங்க. உலகத்தில் பல மூலிகைகளுக்கும் பல தன்மை இருக்கு. அந்த தன்மை அனைத்தும் நம்ம நேரடியாக உட்கொள்ள வேண்டும். அதாவது உட்கொண்டு அது ஜீரணமாகி அது நம்ம பலனை கொடுப்பதை விட இப்படி சுவாசத்தின் மூலியமா நம்ம உடல் அடையும் போது முழு பலனையும் தரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அனைத்து மூலிகைகளையும் யாகத்தில் இடுறாங்க. இது ஒரு புறம். பொதுவாகவே யாகம் அந்த காலத்துல எதற்கு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க என்னதான் ஒரு நோக்கத்திற்காக யாகம் பண்ணி இருந்தாலுமே அதனுடைய அதாவது 50% பலனை வந்து அவங்க யாகத்தின் மூலியமா பெற்றிருந்தார்கள். அதாவது அவங்க வேண்டுதல் வந்து 50% தான். மீதி 50% அவங்க தெரிந்து பண்ணாலும் யாகத்தை தெரியாமல் பண்ணாலும் உலக நன்மைக்காக வளர்க்கப்பட்டு. அதாவது நம்ம வேணுங்கிறதுக்காக இறைவன் கிட்ட கேட்கிறோம், இறைவனுக்கு வேணுங்கிறத சமர்ப்பிச்சு நம்ம அந்த வேண்டுதலை, அதாவது நம்ம வேணுங்கிற வரத்தை வாங்கிக்கிறோம். இது ஒரு புறம் இருந்தாலும் நம்மை அறியாமலே தன்னிச்சையாகவே இன்னொரு புறத்துல என்ன நடக்குதுன்னா, இதற்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜன் அந்த நெருப்புல நம்ம நெய்யிடும் பொழுது வெளிப்படுகிறது. கோடிக்கணக்கான ஆக்சிஜன் வெளிப்படுது. அதுல இடப்படுகிற மூலிகை வந்து சுத்தி உள்ள சுற்றுச்சூழலையே, அதாவது குறிப்பிட்ட அளவுக்கு அந்த அந்த புகை எங்கெல்லாம் பரவுகிறதோ அங்கெல்லாம் வந்து நோய் தொற்றுகளை குறைத்து மூலிகை அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தி நேர்மறை எண்ணங்களை அதிகரித்திருக்கிறது. அதாவது நம்ம ஒரு காரணத்துக்காக செஞ்சிருந்தாலுமே அது இந்த உலக நன்மைக்காகவும் யாகம் வளர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அந்த காலத்துல பல யாகங்கள் பலரால் வளர்க்கப்பட்டிருந்தாலும் அதற்கு இணையாக சுற்றுப்புறத்தில் சுத்தமான ஆக்சிஜன் வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு யாகத்திலையும் அதற்கு நிகரான, அதாவது அதாவது ஒவ்வொரு யாகம் வளர்க்கப்படும் பொழுதும் இந்த உலகத்திற்கு சுத்தமான ஆக்சிஜன் வெளியிடப்பட்டிருக்கிறது. உலக நன்மைக்காக அதை செயல்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம செய்யற யாகம் வந்து நம்ம மட்டும் சுவாசிக்க போதில்லை. அந்த காத்து ஜன்னல் வழியா வெளியே போகுதுன்னா இப்ப சாலையோரமா செல்றவங்களுக்கும் அந்த மூலிகை சென்றடையும். யாகத்தின் முக்கியமான தாற்பயம் சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக வளர்க்கப்பட்டிருக்கிறது. நம்ம என்னதான் சுயநலமா புகையை அடக்கி வைத்திருந்தாலும் புகையை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ அது எங்கெங்கெல்லாம் காட்டுறதோ அங்கெல்லாம் பரவ ஆரம்பிச்சிடும். அப்போ அதாவது சுயநலமா இருந்து நம்ம ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காக யாகம் வளர்த்தினாலுமே அதனுடைய உலகமும் அதன் மூலியமாக நன்மை அடைகிறது அப்படிங்கிறதா இந்த யாகத்தினுடைய தாற்பயம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே யாகத்தில் இடப்படக்கூடிய மூலிகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் தகவல். அது மட்டும் இல்லாமல் யாகத்திலேயே மாங்குச்சியும் நெய்யும் அதிகப்படியா பயன்படுத்துறாங்க, அதிகமா ஆகுதியிடுறாங்க அப்படிங்கிறதுக்கான அறிவியல் தகவலும் அறிவியல் உண்மையும் இதுதான். வணக்கம்.